கோலிவுட்ல கலக்கிட்டு இருக்கிற கவி பேரரசு வைரமுத்து மாதிரியே அவரோட வாரிசுகளான மதன் கார்கியும் கபிலனும் கலக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து முதல் தடவையா ஒரு படத்துல பாடல் எழுதுறாங்க. சுசீந்திரன் இயக்கத்துல உருவாகிட்டு இருக்கிற ஜீவா அப்படிங்கிற படத்துல தான் இமான் இசையில இவங்க பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இத பத்தி மதன் கார்கி என்ன சொல்றாருன்னு இப்ப நம்ம கேட்கலாம். வழக்கமா எப்பவுமே வீட்டில் வந்து நானு தம்பி அப்பா எல்லாம் நாங்கள் பண்ணுற ஒர்க் பற்றி பேச மாட்டோம், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு. அன்றைக்கி எதாச்சும் தம்பி ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போகிறேன், இமான் சார் மீட் பண்ண போயிட்டுருக்கேன்னு சொல்லும்போது என்ன படம் அப்படின்னு கேட்கும்போது ஜீவா அப்படின்னா நான் சொன்னேன், ஓ சூப்பர், நீ ஒர்க் பண்ணுறியா அதில், நானும் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த படத்தில் அப்படின்னு. அதுவே எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அப்பாவும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு. எங்கள் யாருக்குமே, எங்கள் 3 பேருக்குமே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து இமான் சாரும் சுசீந்திரன் அவங்க வந்து 3 பேர் எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 3 பேரும் முதல் தடவையாக ஒரு படத்தில் இணைஞ்சு வேலை பார்க்குறோன்றது. பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பியூட்டிஃபுல்லான டியூன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. அப்பாவோட சாங் கேட்டேன், என்னோட சாங்ஸ் ஒரு 3 சாங் நான் கேட்டேன். ரொம்ப எல்லா சாங்குமே ஒவ்வொரு சாங்கும் செம்ம வெரைட்டியாக வந்திருக்கு. ஜீவா படத்தில் அப்பா ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க, ஒரு காதல் பாடல். தம்பி ஒரு பார்ட்டி சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. நான் ஒரு 4 பாடல்கள் பாடியிருக்கேன். ஒரு காதல், ஒரு சந்தோஷமான ஒரு காதல் பாடல், ஒரு சோகமான காதல் பாடல், அப்புறம் சிச்சுவேஷனல் சாங்ஸ் 2 சாங்ஸ். ஸோ 4 எல்லாமே வெவ்வேறு ஜான்ரேல இருக்கு. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் ஒன்று.